அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். திரிகடுகம் செய்யுள் 47. எதையெல்லாம் நாம் இகழ்ந்து கூற முடியாது என்று சொல்லுகிற செய்யுள். செய்யுளை பார்ப்போம். சில் சொல் பெருந்தோள் மகளிரும் பல்வகையும் தாளினால் தந்த விழுநிதியும் நாள்தொறும் நாத்தளிப்ப ஆக்கிய உண்டியும் இம்மூன்றும் காப்பு இகழ் ஆகா பொருள் என்று சொல்கிறார். இனிமையான சொற்களை நாம் காக்க வேண்டும், அதை நாம் இகழ முடியாது. வலிமையுடைய தோள்களை உடைய வீரர்கள், அவர்களை நாம் இகழக்கூடாது. அதே போல நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களை இகழக்கூடாது. பல வகை முயற்சி செய்து மிக கடின உழைப்பால் தேடிய செல்வத்தையும் நாம் இகழ்தல் கூடாது, புறந்தள்ளக்கூடாது, காக்க வேண்டியது அது. அதே போலத்தான் நாக்கில் நீர் ஊறும் அளவிற்கு சுவையான உணவு இருக்கிறது அல்லவா, அந்த உணவையும் நாம் இகழ்ந்து பேசக்கூடாது என்று இவையெல்லாம் நாம் இகழ்ந்து பேசாமல் காக்க வேண்டிய பொருள்கள் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள். ஏனென்றால் இனிமையான சொற்களை நாம் தவிர்த்தால் அது நமக்கு நல்லதாகாது. வலிமையுடையவர்களை பகைத்து கொண்டாலும் நமக்கு நன்மை தராது. உறுதுணையாக இருக்கக்கூடிய மகளிரை காக்க வேண்டியது, போற்ற வேண்டியது நம்முடைய கடமை. கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை நாம் சாதாரணமாக இழந்து விடக்கூடாது. உணவு என்பது மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது. அந்த உணவு ஊறுகிற அளவுக்கு சுவையானதாக இருக்கிற பொழுது அதை சமைத்தவர்களையோ அல்லது அதற்கு காரணமானவர்களை இழந்து பேசுதல் என்பது நமக்கு பெருமை தராது. எனவே இவையெல்லாம் நாம் காக்க வேண்டியவை என்று சொல்லுகிற செய்யுள். மீண்டும் செய்யுளை பார்ப்போம். சில் சொல் பெருந்தோள் மகளிரும் பல்வகையும் தாளினால் தந்த விழுநிதியும் நாள்தொறும் தளிர்ப்ப ஆக்கிய உண்டியும் இம்மூன்றும் காப்பு இகழல் ஆகா பொருள். நன்றி, வணக்கம்.